இதே சந்தோஷத்தோட எப்பவும் நாம இருக்கணும். கண்டிப்பா இருப்போம் மகேஷ். हम तेरे बिन अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा, तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो चैन भी, मेरा दर्द भी, मेरी आशिकी, अब तुम ही हो. வைஷு, இது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் தோணுது. இப்ப கனவுல சந்தோஷமா இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போகணும். கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாம் உண்மையாயிடும். ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேயா மாற போறியா? சார், ஒரு கை தட்டினா சத்தம் வராது மிஸ்டர். எல்லாமே ஹோம் மேல தான் டிபெண்ட். நீ மட்டும் நல்ல ஹஸ்பண்டா இருந்தா நானும் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன். இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ அது படி கேட்கணும். அதுக்கப்புறம் I will be the best wife in the world. ஒருவேளை நான் சொல்றத நீ கேட்கலனா பேயா மட்டும் இல்ல, ஒரு பெரிய பூதமா மாறிடுவேன். அப்படியா? அப்படின்னா டைரக்டா சொல்ல, நான் ஒரு பொண்டாட்டி தாசனா இருக்கணும்ங்கற. ஏன் அந்த மாதிரி நீ இருக்க மாட்டியா? இத பாருங்க மேடம், இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு, நான் ஒரு டிப்பிக்கலான பொண்டாட்டி தாசனா மாற போறேன். மகேஷ், சீதா ஆண்டி எங்க எங்க வைஷு? என்ன உங்க அம்மாவோட பேர் சொன்னாலே உனக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது? ஒண்ணு மட்டும் நீ நல்லா கேட்டுக்கோ, உங்க அம்மா மேல இவ்ளோ பயம் இருக்குல்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன் வைஃப் மேல இதே பயம் இருக்கணும். ஓகே? சரி, ஓகே மேடம். पास मेरे साथ मेरे हो तुम यूं. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா உன்னை விட அழகில்ல. பேசுறதுக்கு உன்கிட்ட தான் கத்துக்கணும். கரெக்ட். ஆனா இப்ப நான் சொன்னது என் மனசுல இருந்து வந்தது. இந்த மனசுல உனக்குன்னு இருக்கிற இடம் யாருக்காகவும் கிடையாது. You're very special for me. போதும் போதும், இதுக்கு முன்னாடி இந்த டயலாக் நீ எத்தனை பொண்ணுங்க கிட்ட சொல்லிருக்கியோ? ஐயோ, என்ன நீ? நான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறேன், நீ என்னடா இந்த மாதிரி பேசுற? சரி, அதெல்லாம் விடு. அதோ அங்க ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க டீ ரொம்ப நல்லா இருக்கும். நீ இங்கே இரு, நான் போய் கொண்டு வந்துறேன். சார், நீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. சரி, அது விடு. நல்ல ஸ்ட்ராங்கா 2 டீ போட்டு கொடு. 2ஆ? இன்னைக்கு எந்த மேடம் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க? மீனா மேடமா இல்ல பிரியா மேடமா? தேவையில்லாம பேசாம சொன்னதை செய். டீ நிஜமாவே நீ ரொம்ப மோசமானவன். எப்பவுமே நீ திருந்த மாட்ட. நான் தான் சரியான பைத்தியக்காரி.
நீ இப்பவாவது மாறி இருப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா இல்ல, உன்னை நம்பின பாரு, அது ஏன் தப்புதான். நான் ஏன் உன் கூட வந்தனே தெரியல. ஹே, ஒரு நிமிஷம் ரத்னா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பைத்தியமாக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கல? போ, போய் நீ சந்தோஷமா இரு. பாடு, டான்ஸ் ஆடு, என்ன வேணாலும் பண்ணு. ஏய், நில்லு 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 நில்லு. நான் சொல்றத கேளு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. சீரியஸ்லி ரத்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இப்ப இல்ல. உண்மையிலே இப்ப நான் மாறிட்டேன். I'm changed. இது வரைக்கும் உன்னை நம்பினதெல்லாம் போதும். என்ன தயவு செஞ்சு போக விடு. ஏய் ரத்னா, ரத்னா. போகட்டும், விடுங்க சார். இன்னும் நிறைய பேர் கிடைப்பாங்க. சொன்னாலும் உனக்கு இதெல்லாம் புரியாது. மத்த பொண்ணுங்கள மாதிரி இவ கிடையாது. நான் இவள உண்மையா லவ் பண்றேன். இவதான் என்னோட வருங்கால மனைவி. She is the one. ரத்னா, ரத்னா, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. ரத்னா, ரத்னா. அந்த ஷெல்ஃப்ல இருக்கிறத எடுத்து வைங்க. அப்புறம் இதோ இதையும் எடுத்துருங்க. சீதா, இங்க என்ன நடக்குது? இவங்க இந்த பொருள் எல்லாம் எதுக்காக இவங்க வெளியில கொண்டு போறாங்க? எனக்கு நான் சொல்லி தான் எடுத்துட்டு போறாங்க. நம்ம மகேஷோட ரூம் நான் கொஞ்சம் புது ஸ்டைல்ல ரெடி பண்ண போறேன். அவனுக்கு கல்யாணமாகி புது மருமக வரப்போறா. அப்ப அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்து இந்த பெட்டையே எடுத்துட்டு போங்க. அது என்னன்னாங்க, நம்ம வைஷுவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஏய், ஒரு நிமிஷம், வைங்க வைங்க, இறக்குங்கயா. இங்க இருந்து எடுத்துட்டு போன பொருள் எல்லாம் முதல்ல உள்ள கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க இருந்து கிளம்பணும். என்னங்க பண்றீங்க நீங்க? எதுக்கு இப்ப வேண்டாம் நீங்க? நான் சொல்றத நீ கேளு. சும்மா அந்த மாதிரி டிராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வைஷு கிட்ட அன்பா பாசமா பேசு, அது போதும். அவ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவளுக்கு இந்த பொருள் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். இதெல்லாம் அவ கேட்க மாட்டா. என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவளுக்கு நான் புது ஃபர்னிச்சர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த புது ஃபர்னிச்சருக்காக பணம் எங்க இருந்து வரும்? மரத்துல இருந்து பறிச்சு கொண்டு வரவா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு படம் வேணும், அவ்வளவுதான். எங்கயாவது கடன் வாங்குங்க, இல்லனா என் நகையை வித்துருங்க. என்ன நகை விக்கணுமா? பேசாம என்ன வித்து? ஆமா, உங்களை வித்தா 50 பைசா கூட தேவையில்லை. தேவையில்லாம பேசாத சீதா. கல்யாண செலவை தவிர வேற எந்த செலவை பத்தி நீ பேசவே கூடாது. ஏற்கனவே எனக்கு எனக்கு என்னங்க நான் நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். ஆனா நீங்க செலவு பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. வைஷு, ஏன் இப்படி பண்ண? பைத்தியமா உனக்கு? நான் ரொம்ப பயந்துட்டேன். லாயர், உண்மையாவே உனக்கு பயம் இருக்குன்னு சொல்லியிருந்தேனா நீ ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி போயிருக்க மாட்ட. சரி, என்கிட்ட உண்மையை சொல்லு. இப்ப எங்க போயிட்டு வர? தயவு செஞ்சு என்கிட்ட எதை பத்தியும் கேட்காத. இல்லனா எதையாவது தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஓ மை காட், என்னாச்சு உனக்கு இவ்ளோ கோவம்? என்ன ரத்னா, என்னாச்சு? நான் நிஜமாவே ஸ்டூபிட் வைஷு. எனக்கு மூளையே கிடையாது. நான் ஒரு லூசு. ரிலாக்ஸ். உன்னை நீயே பாராட்டிட்டு இருக்காத. அப்படி என்னதான் நடந்ததுன்னு சொல்லு. அது Oh my God! 8 missed calls from Vishal. ஆனா மேடம்க்கு தான் அவர்கிட்ட பேச இஷ்டமே இல்லையா? என்னாச்சு? ஃப்ளர்ட் நம்பர் 1 கிட்ட நான் எதுக்காக பேசணும்? அவன் சரியான பொறுக்கி. அந்த விஷால் எப்படியோ என்ன பேசி மயக்கி காலேஜ்ல போய் டிராப் பண்றேன்னு என்ன கன்வின்ஸ் பண்ணான். காலேஜ் கூட்டிட்டு போகாம டேட்க்கு கூட்டிட்டு போயிட்டான். என்னது? டேட்டுக்கு போனீங்களா? விஷால் கூட சேர்ந்து டேட்டுக்கு போயிருந்தியா? Oh my God, first date. How cute is that? அங்க போய் என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. உனக்கு தெரியுமா டேட்டுக்கு அவன் எங்க கூட்டிட்டு போனானு? எனக்கு முன்னாடியே அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்களை அங்க கூட்டிட்டு போயிருக்கான். அவன் சரியான ஃப்ராடு. ஒரு நிமிஷம், அவன் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை டேட்டுக்கு கூட்டிட்டு போனா நினைச்சுதானே ஃபீல் பண்ற? ஓஹோ, இதத்தான் காதல்னு சொல்லுவாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. வைஷு, பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. வாய மூடு. நான் எதுக்கு வாய மூடணும்? நீ எதுக்கு ஜெலஸ் ஆகுற? உன்னை விட முன்னாடி நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு போனா உனக்கு என்ன? அந்த மாதிரி எதுவும் இல்ல. எத்தனை பொண்ணுங்களை வேணாலும் கூட்டிட்டு போட்டோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்ன மட்டும் விட்டா போதும்.
ஓகே ரத்னா, ஜஸ்ட் ஃபார் மை ஜெனரல் நாலேஜ், நீங்க 2 பேரும் போன இந்த டேட்ல அப்படி என்ன நடந்தது? என்ன செஞ்சீங்க? கொஞ்சம் சொல்ல. என்ன செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. புரியுற மாதிரி கேக்குறேன். அங்க போனதுக்கு அப்புறம் உன் கைய பிடிச்சானா, இல்ல உன் ஷோல்டர் மேல கை வச்சானா, உன்னை அப்படியே பக்கத்துல இழுத்தானா, இன்னும் பக்கத்துல and then சீ, என்ன பேசிட்டு இருக்க வைஷு? உனக்கு பைத்தியமா? அவன் இப்படி எல்லாம் பண்ணிருந்தான், அதே இடத்துல அவனை ஓங்கி பலார்னு அடிச்சிருப்பேன். வைஷு, முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இப்ப நீ எதுக்காக என்கிட்ட இத பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு யாரோ உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம். ஏய் சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலப்பா. இன்னைக்கு நான் ஃபுல் டே வீட்ல தான் இருந்தேன். நான் வெளியில எங்கேயுமே போகவே இல்ல. அப்படியா? நீ சொல்றது போயின்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவும் செய்யல. வைஷு நில்லு, போய் சொல்லாத. வைஷு நில்லு, ஓடாத, உண்மை சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லு. நீ சொல்ல போறியா இல்ல? நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவுமே செய்யல. ஓ சாரி 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 சாரி. சரி ரத்னா, இங்க பாரு, என்கிட்ட ஒரு பிரில்லியண்டான ஐடியா இருக்கு. நாம 2 பேரும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐ மீன், நம்ம அக்கா தங்கச்சிங்க, அது மட்டும் இல்லாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்றது உண்மைதான். ஆனா இந்த ஐடியா நல்லாவே இல்ல, தேர்ட் ரேட்டட். அப்படியா? என் ஐடியா தேர்ட் ரேட்டா? ஹலோ, சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன். ரத்னா, உனக்கு போன் வந்திருக்குமா? விஷால் தான் கால் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை திருத்தவே முடியாது. ஓ யாருன்னு பாரு. நீ போ. யார் அது? கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாதா? யாரா இருந்தாலும் போன் பண்ணா முதல்ல அவங்க பேரை சொல்லணும். இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல. ஹலோ, நீங்க ரத்னா தானே? ஆமா, நான் ரத்னா தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஹாய் ரத்னா, நான் தான் விஷால் பேசுறேன். இது பாரு, நான் சீரியஸாவே இப்ப மாறிட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்பு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவ்வளவு தைரியம் உனக்கு? எதுக்கு தேவையில்லாம வீட்டு நம்பர் கால் பண்ற? கால் அப்பா எடுத்தாரு தெரியுமா? நீ போன் பண்ண அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருப்பாரு. புரியுதா உனக்கு? இப்ப நான் போனை வைக்க போறேன். பை. பாரு, போனை கட் பண்ணாத, இல்லனா நான் வீட்டுக்கு வந்துருவேன். சரி, வந்துடு. இங்க எல்லாரும் உன்னை அடிப்பாங்க. அப்பவாவது இப்படிலாம் நீ பண்ண மாட்ட. சரி, நல்லா அடிக்கிட்டோம். அடிச்சாலும் உங்க வீட்டுக்கு வருவேன். ஓகே, வெரி குட். இப்ப நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி நீ சொல்லணும். திருட்டுத்தனமா என்கிட்ட சொல்றதால என்ன பிரயோஜனம்? சாந்தி, சொல்லுங்க ஆகாஷ். நான் ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிருக்கேன். வைஷுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. என்ன பொருள்? அது என்னன்னா சாந்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அதனால அவ கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. ஒரு முறை இந்த லிஸ்ட்டை பாருங்க. அதுல நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா செய்யலாம். ரெண்டு பேரும் யூஸ் பண்ற பெட்ரூம் செட்ஸ், வண்டி, நகை, அப்புறம் ட்ரெஸ், அவங்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள். என்ன ஆகாஷ், என்ன இதெல்லாம்? எதுக்கு இவ்வளோ திங்ஸ்? இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. தயவு செஞ்சு என்ன கொடுக்க விடுங்க ப்ளீஸ். வைஷு எனக்கு ஒரே பொண்ணு தானே. இங்க பாருங்க ஆகாஷ்,
உங்களோட நிலைமை எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நாளா வைஷு இங்க தானே தங்கி இருக்கா. இது வரைக்கும் நாங்க அவளுக்கு எந்த குறையும் இல்லாம தான் பாத்துக்கிட்டோம். இப்ப மட்டும் ஏன் இதெல்லாம்? ஆனா சாந்தி, நான் இப்ப சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? என் பொண்ணுக்கு தானே. ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. சரி. அட பரவாயில்லையேக்கா, நீங்க நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குது. இங்க பாரு சங்கீதா, இது வெறும் ஆரம்பம்தான். கல்யாணம் முடியறதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாரு. அக்கா, இது கொஞ்சம் பாருங்களேன். நம்ம உறவுக்காரங்க எல்லாரோட பேரும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். எல்லாரோட அட்ரஸும் எழுதிட்டேன். இனிமே அவங்களுக்கு பத்திரிக்கையை போஸ்ட் பண்ணிட்டா போதும். ஆனா சீதா, ஏன் இத்தனை பேரு? கொஞ்சம் அதிகமா இருக்கே. சரிக்கா, உங்களுக்கு அது அதிகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பேரை எடுத்துடலாம். இல்ல இல்ல, இருக்கட்டும். இது ஒரு நல்ல காரியம். எத்தனை பேர் வராங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்களுக்கு ரொம்ப நன்றி சம்பந்தி. ஆமா சீதா, டெல்லியில உன்னோட சித்தி இருக்காங்களே, அவங்களோட பேரை ஏன் எழுதல? அது எப்படி மறந்த? எதுக்காக உங்க வீட்டு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடணும்? சித்தி நீங்களா? எப்பவும் சொந்த பந்தங்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது. சித்தி, வாங்க சித்தி வாங்க. இந்த சித்தி இன்னும் உயிரோட தான் இருக்க சீதா. உங்களை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு பத்மா, நம்ம கிளம்பலாம் வா. ஏதோ இவங்க எல்லாரையும் சும்மா பாத்துட்டு போலாம் நினைச்சுதான் வந்தேன். இங்க கல்யாணத்தை வேற முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. கூப்பிடாத வீட்டுக்கு நாம எதுக்காக வரணும்? என்னால இப்ப கூட நம்ப முடியல சீதா. பெத்த புள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ண போற, ஆனா இந்த வீட்டுல மூத்தவளான என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல? உன்னோட மாமியார் மட்டும் இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பா தெரியுமா? ஆனா நீங்க என்னடானா? எதுக்கு சித்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். நீங்க எங்களுக்கு மூத்தவங்க. நீங்க இப்பவே வந்தது நல்லதா போச்சு. நாங்களே உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தான் இருந்தோம் இல்லையாக்கா? ஆனா ஒண்ணு பத்மா, சீதா உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவ தெரியுமா? முதல் மருமக ரொம்ப பணக்காரி, ரெண்டாவது மருமக அவளை விட பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கு. பத்மா, ஒரு டீ வேணும்னா கூட உன்கிட்ட கேட்டாதான் கொடுப்பியா? கொஞ்சம் இருங்க, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இதெல்லாம்? இந்த டீ எவ்வளவு ஆறி போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? போய் திருப்பி டீ போட்டு கொண்டு வந்து கொடு. இதோ இப்பவே வரேன். என்னம்மா, என்னாச்சு? நீ எங்க போற? அது அவங்களுக்கு சூடா டீ வேணுமா, அதான். சித்தி, ஃப்ரூட் கஸ்டர்டும் ஜூஸும் சாப்பிடுங்க. வேண்டாம், எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் வேண்டாம். இந்த ஊர்ல ரொம்ப ஸ்பெஷலான கச்சோரி, அப்புறம் உங்க வீட்ல செஞ்ச ஸ்வீட்டை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இந்தாங்க சித்தி நீங்க கேட்டது. நீங்க சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். எல்லாமே உங்களுக்காக தான். எங்க குடு. இந்தாங்க. இது எனக்கு பிடிக்கும். சீதா, மருமக எங்க? வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல.
என்னோட மகேஷ்காக எப்பேற்பட்ட பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நான் பார்க்கணும். இது வர சொல்றேன் சித்தி. அதோ அவளே வந்துட்டா. என்ன இதெல்லாம்? மகேஷ்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணைய நீ தேர்ந்தெடுத்திருக்க?